வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு வெரி பிக் சர்ப்ரைஸ் நமக்கு வந்து கேப் டவுன் ஆயிருந்தது. கேப் டவுன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து டேலோலேருந்து ஒன் செகண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு டேலோலேருந்து ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டு 48,200லேருந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்து அதுலேருந்து செல்லிங் கண்டினியூ ஆகி டே லோ பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் ட்ராவல் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நாளைக்கான மார்க்கெட் வந்து மொமெண்டம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லி இந்த லெவல் ஆஃப் பையிங் ரிட்ரேஸ்மெண்ட் இந்த லெவல் 47,200 வரைக்கும் ஹோல்ட் பண்ணும், இல்லை 48,000 பிரேக் பண்ணக்கூடாதுன்னு. பட் ரவுண்ட் லெவலில் பிரேக் பண்ணனாலே ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த கேண்டோட லோ லெவல் இருக்குது. ஸோ இதை கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நெகட்டிவிட்டி கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இங்கிருந்து ஒரு பையிங் புல் பேக் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டில் பையர்ஸ் வந்துட்டு ஹோல்ல தான் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பவும் போல் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,773 இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து அதை எல்லோ கலரில் எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 47,773 வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 773 போது எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 40 பிவிசி வந்துட்டு 47,773 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ஆர்டர்ஸ் மார்க் பண்ண போகிறேன். கேப் ஆர்டருங்கிறது மார்க்கெட் எங்கேருந்து கேப் விட்டுருக்கு அப்படிங்கிறது 2 பவுண்ட்ரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து கேப் டவுன் ஆயிருக்கு, 2 பவுண்ட்ரிஸ் இது. ஸோ கேப் ஆர்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் அதை டச் பண்ணும்போது கீழேருந்து மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மேலேருந்து கீழே வந்தால் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். தெரியாதவங்க கேப் ஆர்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டு எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெர்ஜின் சிபிஆரும் மார்க்கெட் இன்னைக்கு சிபிஆர் வந்து வெர்ஜின் தான், ஏன்னா எந்த கேண்டில்ஸும் பாஸ் பண்ணல, மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் ஆயிருந்தனால. ஸோ அதுவும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. அப்புறம் டே ஹை வந்துட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு கேப் ஆர்டர் இடத்துல தான் இருக்குது. ஸோ அது ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டே லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 47,726. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிவோட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் ஆர்டரும் ப்ரீவியஸ் டே ஹையும் இருக்குது. அது என்ன வேல்யூவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48,250 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான சிபிஆரை வந்து மாற்றிக்குவோம். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன அனாலிசிஸ்ன்றதை கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாளைக்கான அனாலிசிஸில் ஃப்ளாட் ஓப்பனிங்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கேப் அப் கேப் டவுன் பார்க்கலாம். ஃப்ளாட் ஓப்பனிங் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஜோன் மார்க் பண்ணி காட்டுறேன். அது என்ன ஜோன்னு பார்த்தீங்கன்னா 47,900 47,900லேருந்து 47,700 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் இந்த ரேஞ்சு. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு எம் ப்ரைஸ் ஆக்ஷன் போடுதா இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி இங்கே செல்லிங் நீங்கள் இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா உங்களோட டார்கெட் வந்து க்ளோசிங் ப்ரைஸையும் பிரேக் பண்ணும்போது உங்களோட டார்கெட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா S1, அதாவது 47,580 வரைக்கும் போகும். கிளியராக கவனிச்சுக்கோங்க. எம் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல தான் ஏன் போய் எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஹிட் ஆகணும்னா, ஏன்னா அங்கே தான் வந்து மார்க்கெட்டோட டேலோ இம்பார்ட்டன்ட் பிரேக் லெவல் இருக்குது. ஸோ இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் இனிஷியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு செல்லிங் கண்டினியூ ஆகி இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் S1 வரைக்கும் போகும். சப்போஸ் இங்கே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இனிஷியேட் ஆகுதுன்னா அகெயின் இந்த இடம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் மறுபடியும் ஆக்ட் ஆகிட்டு இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 48,200 வரைக்கும் போகும். டார்கெட்டிங்க 48,200 வரைக்கும். இது ஃப்ளாட் ஓப்பனிங் பொறுத்தது. ஸோ புரியல அப்படின்னா கிளியராக 2 வாட்டி பாருங்கள், எம் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் வெரி பிக் கேப் அப் ஆகி இந்த லெவலில் 48,250 கிட்ட உங்களுக்கு மார்க்கெட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் கேப் ஆர்டர் டச் பண்ணுறதுனால செல்லிங் ட்ரேட் தான் உங்களுக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்தால் செல்லிங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிடுங்க. கேப் அப் ஆகி 48,250 கிட்ட மார்க்கெட் கிடச்சிதுன்னா. அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேப் டவுன் ஆனால் இந்த இடம் பாருங்கள், மார்க்கெட்டில் ஏப்ரல் 1 to 3ல ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம S1 லெவல் கிட்ட தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அந்த இடம் வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டு கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வருதுங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்ததுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஏற்ற 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ். ஃப்ளாட்டில் 2 இருக்குது, கேப் அப்பில் ஒரு செல்லிங் ட்ரேட், கேப் டவுனில் ஒரு பையிங் ட்ரேட். ஸோ இது நாளைக்கானது. ஸோ மார்க்கெட் லெட் இட் டிசைட் நாளைக்கு பாசிட்டிவாக முடிக்கிறாங்களா இல்லை நெகட்டிவாக முடிக்கிறாங்களான்றது அது மார்க்கெட் கையில். அதுக்கப்புறம் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் நியர்பையாக வரனால மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு எஸ்எல் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க, நாளைக்கான ட்ரேட் பார்த்துக்கலாம். டோன்ட் பி நர்வஸ், நாளைக்கே எடுக்கணுங்கிறது. ஸோ
ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மைண்ட் செட் இஸ் த ப்ரியாரிட்டி கேம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது query இருக்குன்னா என்னோட மெயில் ஐடி ஷிவாரி ட்ரேடர்ஸ்க்கு மெயில் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க கீழே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.